அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் மேகராஜ் பாண்டியன், பாரதிய இந்தி எழுச்சி இயக்கம் நிறுவனத் தலைவர். முதலில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மதுரை மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சனாதனம் ஒழிக என்று கூறியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சனாதனம் என்றால் என்ன? சகிப்புத்தன்மை என்று பொருள். சனாதனம் என்பது தர்மம் என்று பொருள்படும். சனாதனம் என்பது இந்துக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அத்தனை விஷயங்களும் சனாதனம்தான். ஆனால் சனாதன இனத்தை ஒழிப்பேன் என்று இந்த இரண்டு விசமிகள் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சனாதனத்தை எந்த கொம்பனாலும் முடிக்க முடியாது. உங்கள் தாத்தா கருணாநிதியாலேயே முடியவில்லை. உங்களால் எப்படி முடியும்? ஏதோ இந்த ஆட்சிக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆட்சியை குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற தீய நோக்கத்தில் நீங்கள் பேசியுள்ளது தெளிவாக தெரிகின்றது. விஜய் அவர்கள் மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டிக்காததும் எங்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தம் அளிக்கின்றது. மதச்சார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொள்ளும் தாங்கள் எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாது என்பதை உங்கள் கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருக்க வேண்டும். தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, தமிழக மக்கள் மாற்றம் வேண்டும் என்று சொல்லிதான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். இன்றைக்கு எதுவும் மாறியதாக தெரியவில்லை. இன்றைக்கு கொள்ளைகள், கற்பழிப்பு போன்றவை அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுடைய சிங்கப்படை எங்கே சென்றது? அதாவது டாஸ்மார்க்கிலே ஊழல் ஒழிந்து விட்டதாக நீங்கள் தான் சொல்லிக்கொள்கிறீர்கள். ஆனால் ஊழல் ஒழிந்த பாடில்லை. அரசு அலுவலகங்களிலும் அவர்கள் ஊழலில் தான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தன போக்குடன் தான் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் இன்றைக்கெல்லாம் 2 அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச முயற்சித்த போது சரியான பதில் இல்லை. அரசு அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு மாற்றமும் ஏற்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. நான் மதுரை திமுக பிரமுகர் பிடி மணிமாறன் அவர்கள் மதுரை கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உள்வாடகை கூட்டு லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டி வருகின்றார். இது குறித்து கடந்த செப்டம்பர் மாதம் புகார் அளித்தேன் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் புகார் அளித்தேன். இந்த மாதமும் புகார் அளித்துள்ளேன். புதிய அரசு வந்தவுடனும் புகார் அளித்துள்ளேன். ஏற்கனவே ஆக்கிரமிப்பு என்று ஒப்புக்கொள்ளப்பட்டு மதுரை கார்ப்பரேஷனாலே எனக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஆக்கிரமிப்பு என்று தெரிந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சுமார் 8 மாதங்களாக கண்துடைப்பு நாடகத்தை மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் அரங்கேற்றி வருகின்றார்கள். இதையும் விஜய் அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. அதிகாரிகள் எவ்வளவு மெத்தன போக்குடன் செயல்படுகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆக விஜய் அரசாங்கத்திடம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் கொடுத்தால் தீர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றார்கள். ஆனால் அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டு வருகின்றார்கள். விஜய் அவர்களே, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களே, தூய்மையான அரசியலை முன்னெடுப்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். தூய்மையான அரசை நீங்கள் முன்னெடுத்தால் அதிமுக
எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு தங்களுடைய கட்சியில் இணைய சொல்வது தான் தூய்மையான அரசா? தமிழ்நாட்டிலே குதிரை பேரம் நடப்பதாக சந்தேகம் எழுகின்றது. திருச்செந்தூரிலே கட்டண முறைகேட்டிலே ஈடுபட்ட நபர்கள் மீது தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்செந்தூரில் நடைபெற்ற முறைகேடுகளில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று பாரதிய இந்து எழுச்சி இயக்கம் தமிழக அரசை வலியுறுத்துகின்றது. அதிகாரிகள் மெத்தனப்போக்குடன் செயல்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த அறநிலையத்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். தமிழ்நாட்டிலே அனைத்து கோவில்களிலும் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய விட்டு அரசியலமைப்பு சட்டப்படி அனைவரும் சமம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கிட முன்வர வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை முறையாக செயல்பட வேண்டும். வெறுப்பின்றி செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்து பொதுமக்கள் பிரச்சனைகளில் தீர்வு காணாவிட்டால் பாரதிய இந்து எழுச்சி இயக்கம் களத்தில் இறங்கி போராடும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.